ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஜீவாஸ் நலபாகம். இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு பாயாசம் செய்கிறது எப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து மெயினாக என்னென்னா, நான் இது யூஸ் பண்ணுறது வந்து தேங்காய் வந்து மெயினாக தேங்காய் பால் யூஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக தேங்காய் வரைச்சும் யூஸ் பண்ணலாம். இப்போ எப்படின்னு இதில் தேவையானது என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து 1 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் தேங்காய் வந்து 1 கப்பு. அந்த தேங்காவை என்ன பண்ணியிருக்கேன்னா அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். நீங்கள் இதை அதே தேங்காய் பாலாகவும் எடுத்துக்கலாம். வெல்லம் 1 கப்பு. முந்திரி திராட்சை வந்து நெய்யில் வறுத்து போடணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த பாசிப்பருப்பை வந்து குக்கரில் வந்து இது 1 கப்புக்கு 4 டம்ளர் தண்ணி வந்து ஆட் பண்ணி நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், வெல்லத்தை வந்து ஒரு திக்கான பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் நம்ம. ஏன்னா வந்து இந்த வெல்லத்தை பால் எடுத்துகிட்டு போகிறோம். இதை தான் வந்து பாசிப்பருப்பு பாயாசம் மிக்ஸ் பண்ணிப்போம். இதுக்கு வந்து இப்போ நான் ஒரு 1/2 கிளாஸ்க்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த வெல்லம் வந்து நல்லா கரையட்டும். இப்போ பாருங்கள், பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சாச்சுங்க. இது வந்து நான் டேரெக்டாக ஓப்பனாகவே வச்சிட்டேன். குக்கர் வெயிட் போடவே இல்லை. இப்படி நல்லா நம்ம வந்து கையிலேயே நம்ம தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். நீங்கள் மற்றெல்லாம் போட்டு பருப்பு கடையவே தேவையில்லை, அதே நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இது கூட இப்போ வந்து ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். ஏலக்காய் பவுடர் லைட்டாக போட்டால் போதும், நிறைய போடணும்ல, ஏன்னா நம்ம ஃப்ளேவருக்காக போடுறது. அப்புறம் முந்திரி திராட்சையை வந்து நெய்யில் வறுத்து வச்சிட்டேன். ஸோ அதை இப்போ அதில் போட்டுக்கலாம். சர்க்கரை பாகு வந்து நீங்கள் பாகு காய்ச்சிட்டு அதில் சில டைம் வந்து வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா கல்லெல்லாம் இருக்கும். அதனால் நீங்கள் கம்ப்ளீட்டாக வடிச்சிடுங்க ஜல்லடியில். அப்புறம் அடுத்தது வந்து ஒரு 5 மினிட்ஸ் இது ஒரு கொதிக்கிட்டோம். நல்லா பாயில் ஆகி கொதிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். தேங்காய் பால் எடுத்துகிட்டு இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காயும் அரைச்சி வைக்கலாம், தேங்காய் பேஸ்ட்டும் ஆட் பண்ணலாம். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பால் இல்லைன்னா தேங்காய் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெல்லம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் 1 கப்புக்கு 1 வந்து போட்டிருக்கேன். 1 கப் வெல்லங்கிறது எவ்வளோன்னா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg பக்கம். வெல்லம் வந்து டபுள் 1:2 ரேஷியோ வச்சுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் ஸ்வீட் தெரியும். அவ்வளோதாங்க. இதை நல்லா மிக்சிங் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் வச்சு மூடிடலாம். முடிஞ்சதுங்க, பாயசம் ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 30 மினிட்ஸ் கம்ப்ளீட்டாக அதை இது பண்ண தேவையில்லைங்க. அப்படியே பிளேட் வச்சு மூடி வைங்க. பாயசம் சூப்பரான பாயசம் ரெடி ஆகிடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான பாயசம் ரெடி. ஒரு 1/2 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு திக்னஸ் வந்து கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பாசிப்பருப்பு பாயசம் குட்டீஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. கால்சியம் ஸ்ட்ரென்த் அதிகம். அதனால் இதையும் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.